நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக புனித ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களின் வழிகாட்டுதலோடு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட வழிகாட்டியும் பொதுமக்கள் தொடர்பு ஒருங்கிணைப்பாளருமாகிய ரொட்டேரியன் ரமேஷ் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாகப்பட்டினம் நூருல் இர்ஃபான் மதரசா முதல்வர் மௌலவி முகமது நிஜாமுதீன் அன்வாரி கலந்து கொண்டு ரமலான் நோன்பின் மகிமை பற்றி சொற்பொழிவாற்றி இப்தார் நோன்பை திறந்து வைத்தார். 26 இஸ்லாமிய ஏழை எளிய குடும்பங்களுக்கு மல்லிகை பொருட்கள் நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. நிகழ்வை நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் பாலசுப்ரமணியன் தலைமையேற்று நடத்தினார். நிகழ்ச்சியை மாடர்ன் பில்டர்ஸ் ரொட்டேரியன் கார்த்திகேசன் மற்றும் விபிஎன் நிறுவனங்கள் ரொட்டேரியன் கார்த்திகேயன், ஜிஎஸ் டிசைன் ரொட்டேரியன் ஷேக் அலாவுதீன், கனி ஆடியோஸ் ரொட்டேரியன் ஹாஜா மன்சூர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாகப்பட்டினம் ரோட்டரி முன்னாள் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்வில் நாகப்பட்டினம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர், துணைத் தலைவர், செயலர், நாகப்பட்டினம் தோழமை ரோட்டரி சங்கங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க செயலர் ரொட்டேரியன் பானுதாசன் நன்றி கூறினார். உணர்த்தி காட்டப்படுகிறது. அதே மாதிரி இந்த நோன்பின் மூலமாக இறைவன் கொடுத்த தன்மையோட மிகப்பெரிய தன்மை இந்த மனிதனுடைய உடலை உலகத்துல பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், இவன் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும், இந்த மரணிக்கிற வரைக்கும் இவன் இந்த உடலை பாதுகாப்பது கட்டாயம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயை இஸ்லாம் சொல்லுது, ஏன்னா உனக்கு நான் உலகத்திற்கு அனுப்பும் பொழுது உன்னை ஒரு பரிசுத்தமான எல்லா அங்க அவங்களோட உன்னை அனுப்பினேன். ஆனால் திரும்பி வரும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, விபத்து ஏன் ஏற்பட்டுச்சு, இவனால ஏற்பட்டுச்சா வேற நாள ஏற்பட்டுச்சா, அதற்கும் ஒரு சாட்சியம் சொல்ல வேண்டும். எப்படி உடலை பாதுகாப்பது உடைய கடமை, உடலை வீணாக்குவது என்பது இருக்கிறதே, இறைவன் கொடுத்த இந்த அமானிதம் என்ற உடலை வீணாக்குவதற்கு இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. இதை பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தால் தான் இவரும் நிம்மதியாக இருக்க முடியும், மற்றவர்கள் நிம்மதியாக வாழ வைக்க முடியும். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நோன்பின் மூலமாக குழந்தைகளுடைய வளர்ப்பு சம்பந்தமாகவும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றோம், ஒரு குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் சொன்னா, வளர்ப்பு என்பது இருக்கிறதே குழந்தைகளுக்கு மட்டும்தான், மற்ற படைப்பினங்களை வளர்ப்பு என்பது கிடையாது. வளரக்கூடிய தன்மை இருக்கும். உதாரணமாக இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை, அது அவருடைய வாழ்க்கை தான். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. அதனால என்ன சொன்னா, அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் எடுத்துருக்காங்கன்னா, மனிதனை வளர்க்கிற மாதிரி ஒரு குரங்கை மனிதனாக மாறவில்லை, குரங்கு மனிதனாக மாறல. அப்ப குரங்கு மனிதனான குரங்கிட்ட என்ன தன்மை இருக்கு அந்த தன்மை தான். ஆனா மாறக்கூடிய தன்மை வளர்ப்பு பண்ணினாலும் பக்குவமாக வளர்க்கப்பட வேண்டும், பக்குவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் உயிரினுடைய கஷ்டங்களை உணரணும், தன்னை உணரணும். மனிதன் தன்னை ஏன் என்னை ஒரு வேறொரு பிராணியாக படைத்திருக்க கூடாது, ஜீவராசிகள் வாழும். எந்த அளவுக்கு இந்த மனிதனுடைய பிற மக்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம உதவியாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷங்களை பெறலாம். இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல பாருங்க, எந்த படைப்பினமும் தன்னுடைய இனம் அழிவதை விரும்பாது, இனம் அழிவதை விரும்புறதே கிடையாது. ஒரு சிங்க கூட்டம் இருக்குது, சிங்கம் வந்து தன்னுடைய சிங்க இனம் அழியணும் என்று எதிர்பார்க்காது. ஒரு சிங்கத்துக்கு 4 சிங்கம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு சிங்கத்தை கொலை செஞ்சோம் அப்படின்னு எங்கேயாவது நம்ம புத்தகத்தையும் பார்க்க முடியாது, எந்த டிஸ்கவரி சேனல்ல கூட தெரியாது. ஏதோ உணவுக்கு ஆடி சில சமயங்களை சண்டை போடும், ஆனா கொஞ்ச நேரத்தை ஒன்று சேர்ந்துடும். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. இன்னைக்கு மனிதன் இவருடைய இந்த தன்மைகளை மாற்றக்கூடிய தன்மைகள், இது போன்ற தன்மைகளை இந்த நோன்பின் மூலமாக மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டு மனிதன் பரிசுத்தமானவனாக வேண்டும். பெருமை சேர்த்துள்ளார். இவர் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இதையெல்லாம் முக்கியமாக அவர் இந்த ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் மென்டார், 2025 டிஸ்ட்ரிக்ட் மென்டார். இப்படி ரோட்டரியில் பற்பல பயணங்கள் செய்து இன்று மாவட்ட அளவில் மிக சிறந்த பொறுப்பிலே இருந்துள்ளார். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நபர் பங்குதாரர், அதாவது ரதிவலா டிராவல்ஸ். அந்த டிராவல்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் இவ்வளவு பெரிய ஒரு புனிதமான இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு இந்த சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இதுவரை நான் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இது மட்டும் இல்லை, வெளி மாநிலத்திலும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதை விட இன்று இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. முக்கியமாக ரீசன் என்னன்னா, இன்னைக்கு இந்த இப்தார் நோன்பு திறவதற்கு நாகப்பட்டினம்
ரோட்டரி சங்கத்தில் இருந்து என்னை அழைத்திருக்கிறாங்கன்னா, எதுக்கு அழைத்திருக்காங்கன்னா, இந்த ரோட்டரியில நான் ஒரு முன்னாள் மாவட்ட ஆளுநர், அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த முன்னாள் மாவட்ட ஆளுநராக ஆகணும் அப்படின்னா அது நான் வந்து இந்த ரோட்டரியில் வந்து 1998 நான் உறுப்பினர் ஆனதுனால தான் அந்த முன்னாள் மாவட்ட ஆளுநராக ஆனேன். அது எனக்கு என்ன பெருமை அப்படின்னா 1998ஆம் ஆண்டு என்னுடைய இஸ்லாமிய நண்பன் மறைந்த இப்போ இல்லை அவர் அப்படின்னு இப்பெல்லாம் வந்து துணையாளர்கள் எப்படி போடுறாங்க, எப்படி போடணும் அப்படிங்கிற நிர்பந்தம்லாம் எப்படி இருக்குங்கிறதுலாம் ரொட்டேரியன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இன்டர்வியூவே வச்சார். இன்டர்வியூ வச்சு இந்த துணையாளர் இது எல்லாருமே நாகப்பட்டினம் சங்கத்தில் எல்லாருமே நான் சொல்லியிருப்பேன். அது எதுக்காக இதை இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, அப்பயும் 2 இஸ்லாமியர்கள் தான் என்னை வந்து இதே உங்களுடைய நாகப்பட்டினம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மீட்டிங் ஹால் அப்போ முன்னாடி நடத்துகிறோம். அதாவது முதல்ல அந்த வண்டி போகுது நீங்களாம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி அங்கே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களை தான் முதல்ல வண்டியில் ஏற்றி அது எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய குடும்பத்தில் பாரம்பரியமாக அந்த கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போன்று உங்களுடைய கடமையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். முதல்வர் சொன்ன மாதிரி உணர வைக்கிறது, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது பசியை வந்து உணர வைக்கிறதுங்கிறது வந்து அது உணர்ந்தால்தான் அதை வந்து அடுத்தவங்களுக்கு அதை செய்ய முடியும். கோயம்புத்தூர் பக்கத்தில் கேரளா பக்கத்தில் மூலிகை ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 30 நாள் போய் இருந்தால் அது ஒரு 15 நாள் அது மாதிரி ஒரு இது இருக்குது. 10 நாள் இருக்கலாம், 15 நாள் இருக்கலாம், 30 நாள் தகுந்தாப்புல அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. என்னால் அந்த போக முடியலை. இப்போ சாதிக்கு என் நண்பர் வந்து போனார். போயிட்டு வந்துட்டு சொன்னார், இது தேவையே இல்லை, என் கூட அந்த விரதத்தை தான் நாங்கள் அங்கே வந்து பணம் வாங்கிட்டு செய்கிறாங்க. புனித ரமலான் பற்றிய செய்திகளை அனைவருக்கும் வழங்கி இறைவனை உலகங்கள் ஏழைகளை அறிந்தது என்ற ஒரு நல்ல ஒரு கோட்பாட்டை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தாமஸ் அவர்கள் தொடர்ந்து என்னுடைய நோக்கை ஏற்றுக்கொள்வாயாக.
இல்லை